இது வந்து 1996 மாருதி 800 பெட்ரோல் வேரியண்ட்டு தான். எல்பிஜி என்டாஸ் பண்ணியிருக்கு. எல்பிஜி என்டாஸ் பண்ண நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா பெட்ரோலில் வண்டி ஓட்டுறதே இல்லை. கொஞ்ச நாளைக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அந்த பெட்ரோல் டேங்க் உள்ள துரு இறங்கி துரு பிடிச்சி அந்த பைப்பு பெட்ரோல் வர ஓஸெல்லாம் அடைச்சி அது பெட்ரோல் ரன் ஆகாமலே போயிடுது. உங்களில் யாராவது அப்படி ஆயிடுச்சு பெட்ரோல் வரதில்லை அப்படின்னா நீங்கள் அதை நீங்களே செக் பண்ணலாம். முதல்ல செக் பண்ண வேண்டிய விஷயம் பெட்ரோல் டேங்க்கு. பெட்ரோல் டேங்க்கு நல்லா இருக்கான்னு கழட்டி தான் செக் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் அதுக்கு கழட்டி தான் பார்த்தாகணும். கீழே அடியில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு நெட்டு இருக்குது, இந்த ஒரு நெட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு நெட்டு இருக்கா, அந்த நெட்டு, இந்த 2 நெட்டு, அதே மாதிரி பேக் சைடில் வந்தோம்னா இந்த நெட் ஒன்று, இந்த நெட் ஒன்று, இது 2 கழட்டிட்டு இங்கே 2 பைப் இருக்கும். ஒன்று பெட்ரோல் டேங்க்கில் நம்ம ஃபில் பண்ணும்போது வர்றது இந்த பெரிய ஓசு, இது வழியாக தான் பெட்ரோல் டேங்க்குள்ளே போகுது. ரெண்டாவது இந்த சின்ன ஓசு, இந்த 2 ஓசி கழட்டி விட்டுட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த 2 சின்னது ப்ளூ கலர் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 2 ஓசு, அது 2ஐயும் கழட்டி விட்டுட்டிங்கன்னா பெட்ரோல் டேங்கை ரிமூவ் பண்ணிடலாம். பெட்ரோல் டேங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த பெட்ரோல் ஃப்ளோட் இருக்கும். அதை அதுக்கு ஸ்க்ரூ தான் 7 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு நீங்கள் உள்ளே செக் பண்ணலாம். செக் பண்ணிங்கன்னா பெட்ரோல் கண்டிஷன் எப்படி இருக்குது, பெட்ரோல் கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். துரு நல்லா ஏறிச்சுன்னா பெட்ரோல் பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் துருவோட. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் வாட்டர் சர்வீஸ் இருந்தால் அங்கே கொடுத்து டேங்கை ஃப்ளஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், மெயினான விஷயம் எனக்கு வேலையை வச்சது எதுனா இந்த ஒரு இந்த டேங்க்லேருந்து ஒரு ஓஸ் வரும் இங்கே வெளியே, அதாவது அது வழியாக தான் பெட்ரோல் வந்து முன்னாடி பம்புக்கு போகும். அந்த ஓஸ் பார்த்திங்கன்னா டேங்க்குக்கு உள்ளே வரைக்கும் போகும், ஒரு சின்ன பைப் மாதிரி. அந்த பைப்புக்குள்ளே துரு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த டேங்க்கு அந்த பைப்பில் இருக்கிற துரு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா அந்த பைப் வழியாக ஒரு ஏர் கன் வச்சு அடிச்சிங்கன்னா டேங்க்குள்ளே ஏர் போச்சுன்னா ஓகே, அதை செக் பண்ணிக்கணும். இது ஓகே, டேங்க் ஓகே ஆயிடுச்சா. அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த பைப்பு தான், இந்த ஓஸ் இருக்குல்ல, இதுதான் உள்ளேருந்து அங்கேருந்து அடியிலேருந்து வருது, வந்து இந்த ஃபியூயல் பம்பில் ஜாயிண்ட் ஆகுது. இதை கழட்டிட்டு இது வழியாக அந்த ஏர் கன் இருக்கும்ல, அதை இது வழியாக ஏரை உள்ளே அடிச்சிங்கன்னா அந்த பக்கம் இங்கே ரிலீஸ் ஆகணும் அந்த ஏர். இது இருக்குல்ல, இதில் அந்த ஏர் வந்துச்சுன்னா ஓகே, லைன் கரெக்டாக இருக்குது, லைனில் எந்த பிரச்சனையும் இல்லை, அடைப்பு எதுவும் இல்லை. அடுத்தது இந்த ஃபியூயல் பம்ப்பு. இந்த ஃபியூயல் பம்ப் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான், இதை கழட்டி விட்டுட்டு இந்த இடத்துல கையை வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே கையை உள்ளே இழுக்கும் லைட்டாக, ரொம்ப இழுக்காது, மைன்யூட்டாக. அது மாதிரி இழுக்குது அப்படின்னா ஃபியூயல் பம்பில் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன பண்ணணுன்னா இது ஓகே, இது வரைக்கும் ஓகே ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு பாதி வேலை இல்லை. அந்த டேங்க் க்ளீன் பண்ணிட்டீங்க, இங்கே பம்பு கை விரல் இழுக்குது அப்படின்னா ஃபியூயலை இது இழுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்பரேட்டர் பார்க்கணும். அது ஒரு கழட்டிக்கிறேன். இது வந்து இது வந்து ஏர் ஃபில்ட்ரு, இங்கே ஒரு நெட்டு வரும், அதே மாதிரி இங்கே ஒன்று வரும். இதை கழட்டிட்டு ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இது தனியாக வந்துடும். ஒரு நிமிஷம், இந்த மாதிரி கழட்டிட்டிங்கன்னா இதுதான் கார்பரேட்டர். கார்பரேட்டரில் வந்து பெட்ரோலை உள்ளே போனால் வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஒருத்தங்களை வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிவிட்டு இந்த கேப்பில் வந்து பெட்ரோலை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் பிடிச்சி பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டு உள்ளே விட்டாலும் சரி, இந்த மாதிரி இதில் பெட்ரோல் விட்டுக்கிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகுது, ரன் ஆகுது அப்படின்னா கார்பரேட்டர்லேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, கார்பரேட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பெட்ரோல் இது வழியாக போகுது உள்ளே, அதனால் வண்டி ஸ்டார்ட் ஆகுது, வண்டி ரன் ஆகுது, இன்ஜின் ரன் ஆகுதுன்னா கார்பரேட்டர் கம்ப்ளைண்ட் இல்லை. இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வண்டியை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேங்க்கை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டேங்க்கில் பெட்ரோல் வாங்கி ஃபஸ்ட்டு ஊற்றி, பெட்ரோல் டேங்க்கில் கூட நீங்கள் வாங்கி ஊற்ற வேண்டாம். ஒரு நிமிஷம் இதை மாட்டிக்கிறேன். ஓகே,
என்ன பண்ணுறீங்கன்னா, பெட்ரோல் டேங்க்கில் ஊற்றி கூட செக் பண்ண வேணாம். ஒரு பாட்டிலில் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிட்டு வந்துக்குங்க. வாங்கிட்டு வந்துட்டு இந்த பம்ப் இருக்குல்ல, இதை கழட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பைப் நீங்கள் ஒரு சின்ன ஓஸ் ஏதோ ஒன்று வாங்கி மாட்டி அதை இன்னொன்று வந்து அந்த டேங்க்குள்ளே பாட்டிலுக்குள்ளே பெட்ரோல் இருக்கிற பாட்டிலுக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நல்லா இங்கே பெட்ரோலை இந்த பாட்டில் இருக்கிற பெட்ரோல் எல்லாம் இது இழுத்து வண்டி ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓகே, நீங்கள் அடுத்து டேங்கை மாட்டி டேங்க்கில் பெட்ரோலை ஊற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இது ஜஸ்ட் ஒரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வண்டி வாங்கணுன்னு, உங்களுக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான் விஷயம். பெட்ரோலில் ரன் ஆகலைன்னா இவ்வளோ தான் விஷயம். இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா நீங்களே உங்கள் வண்டியை ரெடி பண்ணிக்கலாம். டேங்க் மட்டும் நம்ம ஃப்ளஷ் பண்ணணும். அதே மாதிரி இது பம்பு சக்க ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, இந்த 7 ஸ்க்ரூ ஒன்று வரும் மேலே, இதை கழட்டிட்டு இதை கழட்டி ரிமூவ் பண்ணி விட்டு ஓரம் தள்ளி வச்சுட்டு இந்த 7 ஸ்க்ரூவை கழட்டிட்டு பொறுமையாக அதை கழட்டினீங்கன்னா இந்த ரப்பர் ஒன்று இருக்கும் இங்கே சீல் மாதிரி, அதுக்கு கீழே வந்து ஆயில் இருக்கும். இதுக்கு மேலே இந்த ஏரியாவில் தான் பெட்ரோல், அந்த ஆயில் கீழே இருக்கும், இதுக்கு மேலே தான் பெட்ரோலு. இதை கழட்டும் போது பார்த்து கழட்டணும். சும்மா கழட்டி லைட்டாக திருப்பினீங்கன்னா வந்துடும். எடுத்துகிட்டு உள்ளே துருவெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி போடணும். ஆக்சுவலாக இதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். உங்களுக்கு நார்மலாக இது பம்பு சக் ஆகுது, பெட்ரோல் கையை வச்சா உங்களுக்கு இழுக்குது அப்படின்னா நீங்கள் எதையுமே கழட்ட தேவையில்லை, இதையும் கழட்ட தேவையில்லை. பெட்ரோலை அந்த மேலே ஊற்றி வண்டி மூவ் ஆகுதுன்னா நீங்கள் கார்பரேட்டரையுமே கழட்ட தேவையில்லை. ரொம்ப வருஷம் எடுக்காமலே வச்சுருந்தீங்கன்னா தான் இதெல்லாம் நீங்கள் கை வைக்க வேண்டிய வேலை இருக்கும். சும்மா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கெல்லாம் இது அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது. அதிகபட்சம் உள்ளே துரு இறங்கியிருக்கும், அவ்வளோதான். அதை நீங்கள் இந்த 7 ஸ்க்ரூவை கழட்டிட்டு இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பெட்ரோல் கொஞ்சம் வாங்கி பெட்ரோலை ஊற்றி ப்ரெஷ்ஷில் ரொம்ப போட்டு தைக்கக்கூடாது, லைட்டாக இது வச்சு தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். தேங்க்யூ.